ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய திருப்பெயரில் 15வது நாமா திருப்பெயர் கோமலாங்காய நமஹா. மென்மையான அங்கங்கள் உடையவனுக்கு நமஸ்காரம். கோமல மென்மையான இல்லை அழகான அங்கங்களை உடையவன். ஸ்ரீ விஷ்ணு ருத்ரசுத மங்கள கோமலாங்க ஸ்ரீ பூதநாத பகவன் தவ சுப்பிரபாதம். பரமேஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் குழந்தையானவரே, மென்மையான அங்கங்கள் உடையவரே, ஸ்ரீ பூதநாதரே, உங்களுக்கு நற்காலை உண்டாகட்டும்னு ஸ்ரீகண்டபுத்திர அப்படிங்கிறதான சுப்பிரபாதமானது சொல்கிறது. அதற்கப்புறம் இன்னொரு ஸ்லோகமும் கோமளத்தனுர் மரகதோபல நிகாஷோ துக்த சஷகம் கரதலேச்ச நிவஹன்வை மந்தஹச சுந்தர முகோ மம சிவஸ்ய பிராதுரபவத் சகல லோககணசாஸ்தா. மரகதரத்னம் போலையான ஒளிவீசர கோமளமான திருமேனி, அதில் கையில் பார்க்கரசத்தை எடுத்துக்கொண்டு புன்சிரிப்பு தவழற முகத்தோட சிவபுத்திரனாக சகல உலகங்களுக்கும் கணசாஸ்தாவாக உள்ளவர் தோன்றினார் அப்படின்னு சாஸ்தாவுடைய ஒரு தியானமானது தெரிவிக்கிறது. இந்த திருமேனியை திருப்பரையாறில் இருக்கக்கூடியதான ஒரு மூர்த்தியாக சொல்லுவார். பகவான் கையில் பால் கிண்ணத்தோடு இருக்கக்கூடியதான ஒரு மூர்த்தி. அதனால் கோமலாங்கம்னு சொல்லி சொன்னால் மிகவும் மென்மையான அர்த்தம். அவருக்கு ஹிருதயமும் மென்மையானது. இதை திரிசத்தியிலையும் ஒரு நாமாவான தெரிவிக்கிறது. ஐயங்க வீண ஹிருதயாய நமஹா அப்படின்னு. அவருடைய சரீரமும் மிகவும் மென்மையானதாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அப்படி மென்மையான திருமேனி உடையவருக்கு நமஸ்காரம் என்று இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.